الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள். இந்த கடமைகளின் உரிமைகளையும் நாம் சரியான முறையில் பின்பற்றவில்லை என்றால் ஹதீஸினுடைய ஆரம்பமாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தலையாய ஒரு கடமை என்ன? ரத்து சலாம் என்று சொன்னார்கள். எல்லோரும் அறிந்த செய்தி, எல்லோரும் புரிந்த செய்திதான். எல்லோருக்கும் இந்த செய்தி மனப்பாடம் இருக்கும். எல்லோருக்கும் இந்த செய்தியுடைய அரபிகளை தெரிந்திருக்கும். எல்லோருக்கும் இந்த செய்தியை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தை சிறிய குழந்தைகள் சலாம் சொல்ல வேண்டும், பெரியவர்களை பார்க்கலாம். இந்த பாடம் எங்க இருந்து முதலில் கற்க வேண்டும்? இந்த பாடத்தினுடைய முதல் அடிப்படை இந்த பாடம் எங்கே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும்? சலாம் என்பது ஒரு துவா என்பதை உணரல். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை என்பதை உணரவில்லை என்ற அர்த்தம். சலாம் என்பது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற வார்த்தை என்பதை அவர்கள் உணரவில்லை என்ற அர்த்தம். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாசகம் என்ன? நீங்க சலாம் சொல்லாது. எப்படியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருட்களை பற்றி இந்த உலகத்தை விட்டு நாளை மறு உலகம் அந்த மறு உலகத்தில் சொர்க்கத்தில் உள்ள ஒரு பரிசாக innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في آية يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தையில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்த வழிகாட்டல் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும்
மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுகிற அனைத்தும் பிதஅத்துகள், அந்த அனைத்து பிதஅத்துகளும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கிற ஒரு துவாவோடு இந்த ஜும்மாவினுடைய எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, சென்ற வாரத்தினுடைய ஜும்மாவின் உரையின் தலைப்பாக சலாத்தை பரப்புவோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த வார ஜும்மாவுரையின் அதை தலையங்கமாக ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த இஸ்லாத்தில் பிரவேசிக்கின்ற அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த வாசகம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த ஷஹாதத்தை மொழிந்தவர்களாக, இந்த ஷஹாதத்தை சொன்னவர்களாக நாம் இந்த மார்க்கத்தில் பிரவேசிக்கின்றோம். என்றைக்கு இந்த வாசகத்தை சொன்னவர்களாக நாம் இந்த மார்க்கத்தில் பிரவேசிக்கின்றோமோ அன்றையிலிருந்து ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மீது சில கடமைகள் சுமத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஷஹாதத்தை நமக்கு முன்னோர்களாக இருந்த சஹாபாக்களும் தாபிஈன்களும் தபா தாபியீன்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஷஹாதத்தை சொன்னதின் நோக்கம் என்ன? அவர்கள் அந்த ஷஹாதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமைகளை அவர்கள் உணர்ந்தார்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நம்மளால் காண முடிகிறது. அப்படி அதே ஷஹாதத்தை சொல்லியிருக்கிற நாம் நம்மீதும் சில கடமைகளும் சில உரிமைகளும் இருக்கிறது என்பதை நாம் உணர்வில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமை, அந்த கடமையை அவர் கட்டாயமாக கண்டிப்பாக அவர் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. உலகத்தில் வாழுகிற பொழுது நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் எனக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்பதல்ல. இதையும் தாண்டி இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அழகான சில நற்பண்புகளும் அழகான சில குணாதிசயங்களும் அழகான சில செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபிமொழியில் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஹக்குல் முஸ்லிம். ஹக்கு என்று சொன்னால் உரிமை என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம் ஹக்குக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? உண்மை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஹக்குக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்கிறது? பாத்திலான விஷயங்களை விட்டும் விளக்கக்கூடியது என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே எந்த அர்த்தத்தோடு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. அந்த முஸ்லிம்க்கு ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள். இந்த கடமைகளையும் உரிமைகளையும் நாம் சரியான முறையில் பின்பற்றவில்லை என்றால், சரியான முறையில் நம்மளுடைய இத்திபா இல்லை என்று சொன்னால், நாளை மறுமையில் கண்டிப்பாக கை சேதமடைவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்யும் பொழுது, இந்த ஹதீஸினுடைய ஆரம்பமாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் தலையாய ஒரு கடமை என்ன? ரத்து சலாம் என்று சொன்னார்கள். எல்லோரும் அறிந்த செய்தி தான், எல்லோரும் புரிந்த செய்தி தான், எல்லோருக்கும் இந்த செய்தி மனப்பாடம் இருக்கும், எல்லோருக்கும் இந்த செய்தியுடைய அரபிகளை தெரிந்திருப்போம், எல்லோரும் இந்த செய்தியை பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை தன்னுடைய சகாபாக்களுக்கு திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் இந்த 5 செய்திகளும் முத்தான செய்திகள். இன்றைக்கு நாம் இந்த 5 செய்திகளையும் அன்றாடம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். அன்றாடம் இந்த 5 செய்திகளையும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனாலும்
இதை பற்றியான ஒரு விளக்கம் நமக்கு கண்டிப்பாக இன்றைய கால சூழ்நிலை தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் விஷயம் ரத்து சலாம், சலாம் சொல்லு. சலாம் சொன்ன பிறகு அந்த சலாத்திற்கு பதில அழகா சொல், அழகான முறையில் சொல்லு. இந்த சலாத்திற்கு உண்டான அர்த்தத்தை போன வார ஜும்மாவில் நாம் சொல்லியிருக்கிறோம். என்ன அழகான அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒன்று. இந்த சலாம் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். இந்த சலாம் என்பது நமக்கு மத்தியில் அழகான அன்பையும் பாசத்தையும் பகிர்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்த சலாத்தை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய தலையாய ஒரு கடமை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டாவது கடமை என்ன, இயாதத்துல் மரீத், நோயாளிகளை நலம் விசாரிப்பது. நோயாளிகள் அவர்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்று ஒருவர் கேள்விப்பட்டால், மாஷா அல்லாஹ் அறிவார்ந்த மக்கள், நீங்கள் எல்லோருமே யாராவது ஒருவருக்கு நோய் உடம்பு சரியில்லை என்று சொன்ன உடனே விசாரிக்கிறீங்க, என்ன ஆச்சு, யாது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா, என்ன நீங்கள் ரொம்ப நாளாக பள்ளிக்கு வரலையா. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விஷயம். இது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி எப்படி தொன்று தொட்டு வருகிறது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல் அமர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நபித்தோழரை அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பார்ப்பாங்க. திடீர்னு அந்த நபித்தோழர் பள்ளிவாசலுக்கு வருவது என்பது குறைவாக காணப்படுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அந்த நபித்தோழர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன உங்களை பள்ளி ரொம்ப நாளாக காண முடியலையே, நம்ம இன்னைக்கு கேட்போம் இல்லையா, என்னங்க பாய் உங்களை ரொம்ப நாளாக அந்த பள்ளியில் பார்க்க முடியல, என்ன விஷயம், என்ன யாது அப்படின்னு. உடனே அந்த நபித்தோழர் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு செய்தியை நமக்கும் என்ன செய்கிறாங்க, சேர்த்து சொல்கிறாங்க, இயாதத்துல் மரீத், நோயாளிகளை என்ன செய்யுங்க, நலம் விசாரிங்க. அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களை நலம் விசாரிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாசாக்களை பின்தொடர்வது. இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இந்த விஷயத்தில் ரொம்ப பின்னடைவுகள் இருக்கிறார். ஜனாசா என்பது ஜனாசா முன்னாடி போகக்கூடிய, ஜனாசாவுக்கு இத்திபா பண்ணணும். இதான் ரசூலுல்லாஹி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஜனாசாவை பின்தொடர்ந்து போவது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அழகான முறையை நமக்கு சொல்கிறாங்க. ஜனாசா வீடுகளில் என்ன நடக்கும், ஜனாசாவில் இன்றைக்கி வச்சு இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை இன்றைக்கி பண்ணுறாங்க வீடுகள் இப்படிங்கிற அது ரெண்டாவது விஷயம். இப்போ காமனாக நம்ம விளங்க வேண்டிய விஷயம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய தலையாய ஒரு கடமை ஜனாசாவை பின்தொடர்வது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அடுத்த ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க, இஜாபத்து தாவா, தாவாவுக்கு பதிலளிப்பது. இந்த தாவத் என்கிற இந்த வார்த்தை பல அர்த்தங்களுக்கு பொருந்தக்கூடியது. ஒன்று, அல்லாஹ்வினுடைய அழைப்பு பணிக்கு அழைப்பு கொடுத்தால் அதற்கு பதில் கொடுப்பது. இன்னொன்று என்ன, தாவத் என்பது விருந்து உபசரணங்கள். விருந்து அழைக்கிறான்னு சொன்னால் அந்த விருந்துகளுக்கு என்ன செய்யணும், உபசரிக்கணும், போய் கலந்துக்கணும். இதை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக உணர்த்துகிறார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சொல்றாங்க, வத்தஸ்மியத்துல் ஆத்திஸ், தும்மினால் பதில் சொல்வது. இன்னைக்கு இது நமக்கு மத்தியில் ரொம்ப ரொம்ப குறைவு. இது தும்மினால் பதில் சொல்வது என்பது இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைங்க இருந்தால், நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்பொழுது தும்மினா உடனே என்ன செய்வோம், டே பதில தும்மினால் என்ன சொல்லணும் சொல்லு, மாத்திரா சொல்லி கொடுத்துருக்காங்க தானே, தும்மினால் என்ன சொல்லணும் அதை சொல்லு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவதற்கு முன்னால் நம்ம தும்மினால் நம்ம சொல்கிறோமா, அதை யோசிச்சிருக்கிறோமா? நம்ம தும்மும் பொழுது அந்த துவாவை நம்ம சொல்லியிருக்கிறோமா? இல்லை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம அதை சொல்கிறோமே தவிர நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோமே. அப்போ இதை யோசிக்கணும். அதை ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையில் ஒரு கடமை என்னது, தும்மினால் பதில் சொல்லணும் என்பதை என்ன செய்கிறாங்க, 5 விடயங்களை 5 செய்திகளை என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்கிறாங்க. இந்த 5 செய்திகளில் முதலாவது தரத்தில் வைக்கக்கூடிய விஷயம் என்னது, ரத்து சலாம், சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க, சலாமை அழகான முறையில் சொல்லுங்க. அதை சலாம் சொன்ன பிறகு அந்த சலாத்திற்கு பதிலாக சொல்லக்கூடியவர்கள் அந்த சலாத்தை அழகான முறையில் என்ன செய்யுங்க, அந்த சலாத்தை நீங்கள் சொல்லுங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய செய்தியை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சலாத்தினுடைய முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க.
இந்த முறைகளும் நமக்கு இருக்கும். இந்த சலாத்தினுடைய முறைகள், இந்த முறையை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யு சல்லிமு சகீரி அலல் கபீர். ரசூலுல்லாஹ் என்ன அழகாக சொல்கிறாங்க பாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்த கூட நம்ம கொஞ்சம் அப்படி யோசிக்கணும். என்ன அழகான செய்தி அது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யு சல்லிமு சகீரு, சிறிய குழந்தைகள் சலாம் சொல்லணும். யாருக்கு? அலல் கபீரி, பெரியவர்களை பார்த்து. இந்த பாடம் ஒரு குழந்தை செல்வம் எப்படி படிக்கும்? இந்த முதல் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை யு சல்லிமு சகீர், சிறிய குழந்தைகள் சலாம் சொல்ல வேண்டும் அலல் கபீரி, பெரியவர்களை பார்த்து. இந்த பாடம் எங்கே இருந்து முதலே கற்க வேண்டும்? இந்த பாடத்தினுடைய முதல் அடிப்படை எங்க? இந்த பாடம் எங்கே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும்? எங்க? வீடுகளில் சொல்லிக் கொடுக்கப்படணும். நம்மளுடைய வீட்டுகளில், நம்மளுடைய நம்மளுடைய சொந்த பந்தங்கள், உம்மா வாப்பா, சொந்த அந்த அண்டை வீட்டுக்காரர், இப்படி நம்ம வீடுகளில் இருக்கும் தெரியுமா? இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு சலாம சொல்லிக் கொடுங்க. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம் தெரியுமா? நமக்கு பிள்ளைங்களுக்கு மத்தியிலேயே கல்பில் காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். உள்ளம், அதாவதுங்க நல்ல விளங்கிக்கிடுங்க, நம்மளுடைய கல்புகள்லாம் சமுதாயத்தினுடைய அது இதுன்னு சொல்லி வீடு பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம கல்பு பயல பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன குழந்தையுடைய கல்பு இருக்கு, உள்ளம், அது தூய்மையானது. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அவங்களுடைய கல்பில் எதையும் சுமக்காது, எந்த விதமான கச்சடாக்களையும் சுமக்காது, எந்த விதமான அசிங்களையும் சுமக்காது. அந்த கல்பு என்பது அழகான ஒரு கல்பு. ஆனால் அந்த கல்புக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாசகம் என்ன? அங்கே சலான் சொல்லு, இங்கே சலான் சொல்லாத, அவனை பார்த்து சிரி, இவனை பார்த்து சிரிக்காத, அவங்கள பார்த்து சலாம். சலாம் என்பது ஒரு துவா என்பதை உணரலன்னு அர்த்தம். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை என்பதை உணரவில்லை என்ற அர்த்தம். சலாம் என்பது உங்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை என்பதை அவர்கள் உணரவில்லை என்ற அர்த்தம். அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாசகம் என்ன? இங்க சலாம் சொல்லி, இங்க சலாம் சொல்லாத. நஅூது பில்லாஹ் வ அஊது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்தை. ஒரு சலாம் சொல்வது என்பது நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாடம். நம்ம இடத்திலிருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம இடத்துல என்ன செய்வாங்க? பாடத்தை கற்றுக்கொள்வாங்க. நம்ம வீட்டில் தொழாமலும் நம்ம சலாம் சொல்லாமலும் இவங்கள்ட்ட சலாம் அவங்கள இப்படி இருந்தோன்னு சொன்னால் நம்ம பிள்ளை நம்மளை வாட்ச் பண்ணுவான், நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம வாப்பா எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பான், நம்ம வாப்பா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பான், உம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பான். இதைத்தான் நம்ம பிள்ளை என்ன செய்வாங்க? அப்படியே ப்ராக்டிக்கலாக கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுங்க. இப்போ பெரிய ஆளை பார்க்குறியா, உப்பாவை பார்க்குறியா, முதல்ல சலாம் சொல்லு. உம்மாவை பார்க்குறியா, சலாம் சொல்லு. உம்மாவை பார்க்குறியா, வெளியே எங்கேயாவது வெளியே வீட்டுக்கு போறியா, சலாம சொல்லிட்டு வா. சலாம சொல்லுன்னு சொன்னா வெளியே போய் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள வா சொல்லுங்க. நடைமுறைகளை கொண்டு வாங்க நம்ம பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுங்க. இதை கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு இஸ்லாமை என்னன்னு தெரியும், ஈமான்னா என்னன்னு தெரியும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் என்ன தெரியும், அல்லாஹ்வை பற்றி புரிதல் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதான் சொல்றாங்க, இது தண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக், இது அடித்தளம். அதான் ரசூலுல்லாஹ் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இதை கற்றுக் கொடுங்கிறான். சலாமை சொல்லிக் கொடுங்க, சலாத்துடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. நம்ம வெளி தூரத்துல எங்கேயாவது ஒன்றுக்கு வெளியே போயிட்டு வருவோம், வேலைக்கு போயிட்டு வருவோம், அல்லது எங்கேயாவது பஜாருக்கு இங்கே கடை வீதிகளுக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து சலாம் சொன்னால் சுபஹான வெள்ளத்தின் அளவு எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தானே. நம்ம பெற்றெடுத்த அந்த நம்ம பிள்ளை, என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நான் உழைக்கிறேன், என் பிள்ளைக்காக வேண்டி பொருளாதாரத்தை சேர்க்கிறேன், என் பிள்ளைக்காக வேண்டி கடல் கடந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் பிள்ளைக்காக வேண்டி நைட்டு தூக்காம வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். காரணம் என்ன? எனக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்காக வேண்டியா, என் பொருளாதாரத்தை பாக்கி நேரம் வச்சுக்கிறதுக்காக வேண்டிய இல்ல. என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல ஒரு உத்தியோகத்துல போய் இருக்கணும், இதைத்தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நம்ம பிள்ளைகள் அப்படியே ஒன்று அழகான முறையில் அப்படி வாழ்க்கை எடுக்கும் பொழுது இந்த விஷயத்துல வார்த்தை இருங்க, மார்க்கத்தை சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லுப்பா, வீட்டுக்கு யாராவது சொந்த பந்தம் சலாம சொல்லு, வீட்டுக்கு நீ யாராவது பெரியவங்களை பாக்குறியா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, ரொம்ப அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு இவ்வளவு கஷ்டமா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. மார்க்கம் மதத்தாங்க சொல்லுது, நன்மைகள் அப்படியே பிரிச்சு காட்டுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு அழகாக நமக்கு சொல்லு.
இதுதான் அல்லாஹ்வுடைய கருணையை புரியக்கூடியது அல்லவா? இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதான் கஷ்டமா சொல்றாங்க, சல்லிமும் சகீர், சிறியவர்கள் சலாம் சொல்லும் அல்லது கபீர், பெரியவர்களை பார்த்து. அடுத்த விஷயத்துல காட்டுறாங்க பாருங்க, ஒரு மாவு நடந்து செல்பவர்கள் அல்லது காய்தி உட்கார்ந்தவர்களை பார்த்து சலாம் சொல்லும். சலாத்தினுடைய மகத்துவ எவ்வளவு அழகாக முறையை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இப்படித்தான் எப்படியோ வேணாலும் இந்த உலகத்திலே வாழுங்கிற மார்க்கம் கட்டு, இப்படித்தான் வாழணும்னு சொல்லு. இப்படி இருந்தா உனக்கு சொர்க்கத்தை நான் கொடுக்கங்கிறது, இப்படி இருந்தா உனக்கு மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உட்கார்ந்தவர்களை பார்த்து என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள் என்று மார்க்கம் சொல்லி கொடுக்குது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வல் கலீல், குறைவான கூட்டத்தவர்கள், அல் கஸீர், பெரிய கூட்டத்தை பார்த்தா சலாம் சொல்லுங்கள். என்ன அழகான ஒரு அந்த சலாம் சொல்லக்கூடிய அந்த முறையை, சலாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை என்ன அழகான முறையில பார்த்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய இப்படி உருவாக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய நிலைகள் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை பார்க்கும் பொழுது சுப்ஹான ஜல்ல ஜலாலுஹு அவ்வளவு விஷயங்கள் பிள்ளைகள், குழந்தை செல்வங்கள் இப்படி செய்தார்கள், அவர்கள் அப்படி செய்தார்கள், கொலை செய்வதற்கு கூட கைங்க மாட்டுங்கிற செய்தியெல்லாம் நம்ம தினசரி நாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறோம். தினசரி நாளை படிச்சுட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு மாற்றத்தை கொடுக்கலாம். கல்வியை கொண்டு போய் சேருங்க. கல்வியை கொண்டு பிள்ளைகளுக்கு ஆணித்தரமா பதிவு. இதாப்பா இஸ்லாமு, இதுதாப்பா ஈமானி, இதுதாப்பா நீ ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை. இது நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? என் பிள்ளை மாஷால்ல மதரசால சேர்த்து சந்தோஷப்படுறோம். எப்படி சந்தோஷம்? எப்படி மாஷா அல்லாஹ் என் பிள்ளை மதரசால மாசம் இவ்வளவு அமௌண்ட கொடுத்துருவேன், நான் இப்படி இருக்கிற வீட்டுல ஹாப்பியா இருக்கிறேன். இங்க இல்ல, பாடம் அங்கதான் இருக்கு வீட்டுல. மதரசால படிச்சுட்டு வந்துட்டா வீட்டுல உட்காந்து செயல்முறை படுத்துக்கலாம் இல்லையா? வீட்டுல உட்காந்து நீ என் பிள்ளைய மதரசால இருக்கிறேன், என் பிள்ளை மதரசால படிக்கிறா, வீட்டுக்கு வந்தா என் பிள்ளை என்ன செய்யணும்? அங்க படிச்சுக்கிட்ட செயல்ல இருந்தோம், அங்க படிச்சுக்கிட்ட செஞ்சு காட்டணும். நம்ம கேட்கணும். இன்னைக்கு எதுமா சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தா கேட்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளை என்ன செய்வோம்? இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, என்ன படிக்க சொன்னாங்க, எதெல்லாம் எழுத சொன்னாங்க, எல்லாத்தையும் கொண்டா உட்காரு போன இதை செய்யணும். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அடிப்படையாக பேசிக்கான ஒரு விஷயம் என்ன? இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கல. அல்ல கேள்வி கேட்கணும், கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் கேள்வி வைப்பாங்க. சொல்லி காட்டாங்க, குல்லுக்கும் ராஹின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. சுப்ஹானல்லாஹ், என்ன அழகா சொல்றாங்க. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகளை பற்றி கட்டாயமாக கண்டிப்பாக விசாரணை. தாயும் தகப்பனும் தன் குழந்தைக்கு பொறுப்புதாரி சொல்றாங்களே. அழகான செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தாயும் தகப்பனும் தன் குழந்தைக்கு பொறுப்பு. அவள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் என்பதை உணர்வுகள். குழந்தை செல்வங்கள் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அமானிதம். அதை பற்றி விசாரணை உண்டு என்பதை நம்ம ஆணித்தனமாக கல்வில பதிஞ்சு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகளை அப்படி மாற்றணும். நம்ம பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுப்போம். அதான் பெரியவான சொல்லி காட்டுறாங்க. உங்களுடைய வீடுகளில் பெரிய பெரிய மூத்தவர்கள் வருகிறார்களா, ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் வருகிறார்களா, பார்த்த உடனே சலாமை சொல்லு. பார்த்த உடனே குடும்பங்கள் மூத்துக்கொள் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு விஷயம். அதே போன்று இது ஒரு செய்தி. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைவீதிகளுக்கு செல்கிற பொழுது அதிகமாக சலாத்தை சொல்லியிருக்கிறாங்க. கடைவீதிகளுக்கு செல்கிற பொழுது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த நபித்தோழர் துஃபைல் இப்னு கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த ரெண்டு நபித்தோழர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அடிக்கடி கடைவீதிகளுக்கு போவாங்க. இன்றைக்கு நம்ம கடைவீதிகளுக்கு போற நிலை எதற்கு? ஏதாவது பொருட்கள் வாங்கணும், அல்லது ஏதாவது எங்கேயாவது சாப்பிட போகணும், அல்லது எங்கேயாவது ஏதாவது போய் வாங்கிட்டு வர்றதுக்கான கடைவீதிகளுக்கு நம்ம போவோம். இல்லைன்னா நம்ம கடைவீதிகளுக்கு போக மாட்டோம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன செய்யறான்னு சொன்னா, துஃபைல் இப்னு கஅப் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவங்க கடைவீதிகளுக்கு கூப்பிடுறாங்க. துஃபைல் இப்னு கஅப் என்ன செய்யறாங்க? துஃபைல் சொல்லுகிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களே, ஒண்ணு நீங்க கடைக்கு போகணும்னு சொன்னா பொருட்களை வாங்கணும்.
அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கடைவீதிகளுக்கு போன பிறகு அந்த கடைவீதிகள் ஏதாவது பொருளை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அதை கொஞ்சம் பேரும் பேசணும், கொஞ்சம் குறைச்சு கொடுங்களேன், கொஞ்சம் எவ்வளவு கூட்ட இப்படி பேசணும். நீங்க அதுவும் செய்ய மாட்டீங்க. கடைவீதிக்கு போனா சும்மா சும்மா போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இப்படியே நிலம் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு துபைல் இப்னு கஅப் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இப்படி கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, நான் கடைவீதிக்கு செல்வதின் நோக்கம் என்ன தெரியுமா, ஆனா பெருமானார் செய்யறாங்க கடைவீதிகளுக்கு போவதை அதிகமாக பொறுத்து இருக்கிறாங்க. ஏன், அங்கதான் எல்லா புத்தகாட்டம் நடக்கும், அங்கதான் எல்லா விதமான சாதமும் நடக்கும். ஆனா இந்த நபித்தோழர் என்ன செய்யறான்னு சொன்னா, அதாவது நான் கடைவீதிகளுக்கு போவதற்கு நோக்கம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு நோக்கம் தான், நான் கடைவீதிகளுக்கு செல்லுகிற அந்த வேலையில் நான் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் பார்த்து சலாம் சொல்லுவேன் அப்படிங்கிறார். துபைல் இப்னு கஅப் சொன்ன உடனே ஆச்சரியப்படுகிறார். துபைல் இப்னு கஅப் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார், இதற்காக வேண்டித்தான் கடைவீதிகளுக்கு நான் செல்கிறேன், வேற எந்த நோக்கம் என்னோட கல்வில இல்லை. அங்க போனோம்னா யாரையாவது பார்க்கும் பொழுதெல்லாம் சலாம் சொல்லுகிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாசகத்தை நான் சொல்வதன் மூலமாக எனக்கு நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேன், இதனால நிறைய புரட்சிகளை நடத்திக் கொள்கிறேன், ஒரு சகோதரர்கள் துவா செய்கிறேன், ஒரு சகோதரனுடைய பாதுகாப்புக்காக ரப்புடத்தில் நான் துவா செய்கிறேன், அதனால நான் கடைவீதிகளுக்கு அதிகமாக செல்கிறேன் என்பதை அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன செய்றாங்க, கஅப் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நம்மளும் கடைவீதிகளுக்கு போறோம் வாரோம் பேசுறோம் எல்லாம் செய்யறோம், ஆனா சலாம் சொல்றோமா, அது குறைவாக தான் இருக்கிறாங்க அன்பானவர்களே. அப்ப நம்ம சலாம் கடைவீதிகளுக்கு போக முடியாது என்ன செய்யணும், அதிகரிக்க என்ன செய்யணும், அதிகமாக என்ன செய்யணும், சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளணும். அதே போன்று இன்னொரு செய்தி, ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இது நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பாத்தீங்களா, வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லிட்டு தான் போகணும், மார்க்கு கற்றுக் கொடுக்குது. இதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஆகணும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை லா ததுகுலுல் புயூதா, நீங்க உங்க வீடுகளுக்கு நுழைகிற பொழுது கைர புயூத்திக்கும், உங்க வீடுகள் அல்லாத வேற ஒரு வீட்டிற்கு நீங்க நுழைகிற பொழுது ஹத்தா தஸ்தனிது வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, நீங்க உள்ள போகும் பொழுது நீங்க சலாம் சொல்லிட்டு தான் போகணும். அந்த சலாம் சொன்னதுக்கு அப்புறம் ஹத்தா தஸ்தனிசு, ஹத்தா தஸ்தனிசு என்கிற இந்த வாசகத்திற்கு நிறைய இமாம்கள் நிறைய வழக்குகளை கொடுக்குறாங்க, நிறைய செய்திகள் இருக்கிறது. என்ன சொல்றாங்க, ஹத்தா தஸ்தனிசு, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வாசகத்தை நான் சொல்றேன். அந்த வீடுகளுக்கு முன்னாடி சலாம் சொல்ல பிறகு அவர்கள் வீடுகள் இருந்து அவர் அனுமதி கொடுக்கும். உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வலைக்கும் சலாம் என்கிற இந்த வாசகத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போகிறோம். இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த வாசகம் எதில் உள்ளடக்கமாக இருக்குன்னு சொன்னா, வீட்டில் உள்ளவர்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நல்ல விளங்கிக்கிறோம். சலாம் சொல்லுகிற இந்த வார்த்தை வீட்டுக்குள் நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற வாசகத்தை சொல்லும் பொழுது வீட்டில் உள்ளவர்களுக்கு மன அமைதியையும் மன மறக்கத்தையும் அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும் என்று அடுத்த வாசகத்திலே தொடர்ச்சியாக சொல்றாங்க, ஃபஇன்னம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒருவேளை நான் சலாம சொல்லிட்டேன் ஆனா சலாமுக்கு வீட்டுல வரவே இல்லை, ஃபஇன்னம் தஜிது ஃபீஹா அஹதன், ஒன்றே நான் பற்றி கொள்ளவில்லை, அந்த வீடுகளிலிருந்து பதிலாக ஒன்றே பற்றி. நீங்க நல்ல விளக்கணும், அந்த வாசகத்தை எங்க பயன்படுத்துறதுங்கிறத விளக்கணும். இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம விளங்கிக்கணும். என்ன அழகான ரசூலுல்லா, அந்த அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உள்ள போகும் பொழுது அவங்க நீங்க சலாம் சொல்றீங்களா, அந்த சலாத்திற்கு பதில் வரலையா, என்ன செய்யக்கூடாது, சலாத்திற்கு பதில் வருகின்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகம், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, அவங்க இடத்துல நீங்க பதில் வராத வரைக்கும் நீங்க என்ன செய்ய போகக்கூடாது. அப்படி நீங்க பதில் வரவில்லை என்று சொன்னால் வீட்டை விட்டு போயிட்டே இருக்கும், பதில் வரலை. இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி தான், குர்ஆனுடைய வசனத்தை நான் சொல்றேன். அப்படியே பதில் வரலன்னு சொன்னா போய்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக அமைந்துவிடும் என்பதை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நாளுமே திருமறை குர்ஆன் என்ன செய்யணும், அழகான முறையில் தெளிவாக நமக்கு
ஒரு சிறப்பான நமக்கு சொல்லி தர்றான். அப்ப வந்து நாம் சலாம் சொல்லக்கூடிய அந்த முறைகளில் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நம் குழந்தை செல்வங்களுக்கு சலாம் விஷயங்கள் கற்றுக் கொடுங்க. வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுங்க. இது முதல் பேசிக்கான விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன, நடந்து செல்பவர்கள் உட்கார்ந்து இருப்பவங்களுக்கு என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். மூன்றாவது செய்தி என்ன, சிறிய கூட்டத்தவர்கள் பெரிய கூட்டத்தவர்களை பார்த்தா என்ன செய்யணும், சலாம் சொல்ல வேண்டும். அதே போன்று கடைவீதிகளுக்கு, இந்த கடைவீதிகளுக்கு செல்லுகிற போது என்ன செய்யணும், சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வீட்டிற்குள் உள்ளே ஒருவர் நுழைகிற பொழுது கூட சலாம் சொன்ன பிறகு அந்த சலாத்திற்கு பதில் வந்த பிறகு தான் என்ன செய்யணும், வீட்டுக்கு நுழைய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சலாம் சொல்லக்கூடிய முறையும் சலாம் சொல்லக்கூடிய அம்சத்தையும் நமக்கு என்ன செய்யறா ஒரு காரணியை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சலாம் சொல்வதன் மூலமாக நமக்கு வந்து அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உரையில் சலாத்தை பரப்புவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். திருமறையினுடைய ஒரு செய்தியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தினுடைய 73வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, மறுமை நாளில சொர்க்கவாதிகளுடைய காணிக்கை. மறுமை நாளுக்கு பாத்தீங்கன்னா எல்லோரும் ஒரு நாள் மறுத்தாகும், அதுல மாற்றத்தை கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகத்தில் யாருக்குமே நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருந்து நம்ம எல்லோரும் விடுபடத்தான் போகிறோம். யாரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டோம் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். இந்த உலகத்தை விட்டு நாளை மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறு உலகத்தில் சொர்க்கத்தில் உள்ள சொர்க்க வாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காணிக்கையாக ஒரு பரிசாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தெரியுமா, சலாம். சலாம் என்ற வாசம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஸியத்தல்லதீன தக்கவ் ரப்பஹும், யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டி முறைப்படி அஞ்சி நடக்கின்றாரோ, அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழுகிறாரோ, அவர் இலல் ஜன்னத்தி சுமா, அவர் அந்த சொர்க்கத்தை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர் அந்த சொர்க்கத்தை சுமா என்று சொன்னால் கொண்டு வரப்படுவது. அவர் என்ன பண்ணும், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய அந்த நபர் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்டு அவர் கொண்டு வரப்பட்ட பிறகு அங்கு அவர்கள் வந்த உடனே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் அவ்வா அந்த சொர்க்கத்தினுடைய கதவுகளை அப்படி திறந்து விடுவார்கள். திறந்து விட்டு சொல்லுவாங்களா, சொர்க்க வாசிகளுக்கு கிடைக்கிற முதல் அந்தஸ்து பாருங்க. முதல் அந்தஸ்து உள்ளே நுழைந்த உடனே மலக்குமார்கள் அவர்கள் சொர்க்க வாசிகள் உள்ளே வந்த உடனே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே காலடி வைக்கும் பொழுது யார் சலாம் சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்கிறார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், செல்லுங்கள் சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப வந்து இந்த சலாமுடைய மகத்துவம் என்பது, சலாமுடைய முக்கியத்துவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில இந்த சலாம்ங்கிற இந்த வாசகத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அந்த சலாம் சொல்றதுனால அன்பு, பாசம், அதிகமான இணக்கங்கள், ஒற்றுமைகள், சகோதரத்துவங்கள், பாசம். அதனாலதான் திருமலை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லும் பொழுது ரப்பனா வலா தஜ்அல் இல்லல்லதீன சொல்றாங்க. இல்லல்லதீன ஆமனு, கல்புல எந்த விதமான குஃபுதும் இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில ஏன் பொறாமை வர வேண்டும்? ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஏன் அவர்களுக்கு மத்தியில்
பாசம் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் பற்றி எல்லாம் கலந்து விடப்பட வேண்டும். ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ربنا ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. الله أكبر. என்ன அழகான துஆ அது. அப்ப நமக்கு மத்தியில ஒரு அன்பையும் பாசத்தையும் அழகான ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த சலாம் என்பதை புரிந்து கொண்டு நமக்கு மத்தியில் அதிகமாக சலாத்தை பிறப்பிக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நன்மைகள் அடையக்கூடிய மக்களாக, அதன் மூலமாக நன்மையால் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸனூன்.